வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு ரவை, 1 கப் சுகர், 2 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரியை உடைச்சி வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான கடாய் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடாக்கிக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ரவையை கைவிடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது கண்டிப்பாக வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் அப்படியே பிடிச்சி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் விடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு அடி அடிச்சிட்டேன். இதோடு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1 கப்பு சுகரை சேர்க்குறேன். இதை தனித்தனியாக நம்ம அடித்து சேர்க்குறதோடு இது மாதிரி சேர்த்து அடித்து சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா ஈஸியாக பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், இது நல்ல பொடியாயிடுச்சு. அதே சமயத்தில் சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸும் ஆகிடுச்சு. இப்போ இது அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாதி அளவு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. முந்திரி பருப்பு வறுக்கும் போது அடுப்பு நல்ல சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் பொன்னிறமாக வறுத்து எடுக்க முடியும். இப்போ இது பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த ரவையில் கொட்டிக்கலாம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி அதையும் இந்த ரவையோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணவுடனே நீங்கள் சூடு பொறுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கையை வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் லட்டு உடையாமல் இருக்கும். கையில் கொஞ்சம் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிட்டோம்னா நம்ம கையில் அது ஒட்டாமல் இருக்கும். நம்ம சேர்க்குற நெய் கரெக்டான அளவு சேர்க்கணும். அப்போ தான் லட்டு உடையாமல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே அடியாக நிறையா சேர்த்துட்டாலும் லட்டு உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரவையை முன்னாடியே வறுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு யாராவது வந்தால் கூட இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.